துலாம் ராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். ரெட்ரோகிரேட் ஆகி ராசிக்கு உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல 6லிருந்து 7ஆம் இடத்துக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. எப்பவுமே வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்துவார். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வக்ர பெயர்ச்சி அடைஞ்சு ஜூலை மாதம் 27ஆம் தேதி டு டிசம்பர் மாதம் 11 ஆல்மோஸ்ட் 138 டேஸ் வக்ரமாகி வராரு. ஸோ 7ஆம் இடத்துல இருக்க போறாரு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜூப்பிட்டரை தான் இந்த சனீஸ்வர பகவான் ரெஃப்ளெக்ட் பண்ண போறாரு. ஏன் தனிச்சு சனீஸ்வர பகவான் இல்லவே இல்லை. குரு பார்த்த சனீஸ்வர பகவான் தான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து 3, 7, 7, 10 இந்த பார்வைகளாக பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு துலா ராசியை பொறுத்தவரையும் நிறைய எதிரிகள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் எனக்கு என்ன செலவாகுது ஏது செலவாகுதுன்னு தெரியல மேடம். என்னுடைய பாக்கெட் அப்படிங்கிறது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணத்தை யாராவது ஏதாவது ஒரு கதையை சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கதையை சொல்லி பணம் வாங்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஸோ ஏதாவது ஒரு கதை சொன்னால் நம்பி பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் நிறைய இன்றைக்கி ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசி. கூடவே இருந்தவன் இன்றைக்கி ரொம்ப அதிகமான எதிரியாக மாறி உங்களுடைய பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு சவாலாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்டீங்க. இன்றைக்கி துளாராசியை பொறுத்தவரையும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் இவ்வளோதான் இல்லாமல் கீழே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டீங்க. நம்ம இன்றைக்கி எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்மளோட சுச்சுவேஷன் எந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை நினச்சி உங்களுக்கு இன்றைக்கி டிஸப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. கேஷ் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட கவலைகள், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கவலைகள், நம்ம ரொம்பவே விவரமாக பிழைக்காமல் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வர வேண்டியவங்க நீங்கள். ஸோ எல்லா விதத்துலையும் இங்கே என்ன உழைப்புக்கு குறைச்சலா இல்லை ஹார்ட் ஒர்க்கிங்க்கு குறைச்சலா, எதுக்குமே குறைச்சல் இல்லை அப்படிங்கிற துலாம். அப்போ வர வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வர வேண்டிய கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது நின்றுச்சு. பேமெண்ட் ஃப்ரம் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர்றது அப்படிங்கிறது நின்றுச்சு. கடன் எந்த வழியில் கடன் இந்த வாரம் என்னால் சமாளிக்க முடியல மேடம், இந்த வாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாருமே சொன்னது. மேடம் எனக்கு கடன் நினச்சா பயமாக இருக்குது, இந்த மாதிரி கடன் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, எல்லா வழியிலையும் சேர்ந்த மாதிரி ஒரு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன். இன்னைக்கு இதுதான் இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கன்னிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, இந்த துலாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்னியை விட இன்றைக்கி துலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் பாதிப்பு. ஏன்னா இவங்க ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸா. ஸோ எல்லாமே பண்ணுறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், முடிஞ்ச வரை ஒரு எஃபர்ட்ஸு கடினமாக மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணுறத விட கடினமான எஃபர்ட்ஸு, ஹார்ட் ஒர்க்கிங், டிசிப்ளின் எல்லாத்தையும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறது, அந்த ஒர்க்குக்கு உண்டான பலன் கிடைக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரையும் போராடுறது எல்லாமே துலாத்தோட குவாலிட்டிஸ். அங்கே சூரியன் நீசம் 11ஆம் அதிபதி ராசியில் நீசம். அப்போ ஒரு லாபம் இருந்தாலும் இல்லாட்டி எல்லாரும் தொழிலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த துலாம் மன திருப்தி இருந்தால் போதும் மேடம், அந்த தொழிலை நான் நடத்துகிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குங்க துலாத்தை பொறுத்தவரையும். ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது விட்டு கொடுத்துட்டு போகவே மாட்டாங்க. இந்த துலாத்தை பொறுத்தவரையும் கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லியே ஆகணும். தராசுங்க, 2 தராசு. அப்போ பொதுவாக நீதி, நேர்மை, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அங்கே தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அவசரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய அவசரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கட்டும், திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பார்த்து இறங்கி ஓடி ஒரு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னுடைய அண்ணனை வாழ வச்சவங்க, அக்காவை வாழ வச்சவங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் ஒருத்தர் சொல்லாது உங்களுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கேள்வியாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேரேஜ் டிலே அப்படிங்கிறது காமிக்குது. ஆனால் வயசு பார்த்தீங்கன்னா 38, 39. ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது உண்மை. எனக்கு திருமணம் சார்ந்து என்னோட அக்காவை சப்போர்ட் பண்ணி அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சு, தம்பியை கல்யாணம் பண்ணி வச்சு, எல்லாரையும் நம்ம செட்டில் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி எனக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறக்கு எங்கள் வீட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருக்காகவும் வாழ்கிறதுங்க. ஸோ இந்த நீதி, நேர்மை இவங்களாம் பிழைக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்படியாவது பிழைச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணவே தெரியாது. நேர்மையாக பிழைக்கலாம், லேட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக உடையவங்க துலாம். நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம், காலபுருஷனுக்கு 7ஆவது வீடு. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அவரே சொல்லிட்டாருங்க நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டாருங்க, என் மனைவி சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ண மாட்டோம். நம்ம தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சால் அதை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் என்ன ஹெல்பிங், எல்லாத்துக்கும் ஹெல்பிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணிடுவாங்க. அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹெல்ப் பண்ணி மாட்டிக்க கூடியவங்களும் இவங்க தான்.
இன்னைக்கு இவங்க இன்னுமே நிறைய சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பெரிய அளவுக்கு வந்திருக்க வேண்டியவங்க. இன்னைக்கு இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாம, ஒரே சப்போர்ட்டிவ் பிளானட்டா அந்த குரு மட்டும் தான் இருந்தாரு. ஆனா, அந்த குரு துலாத்த பொறுத்தவரை ஆகாதவர். ஸோ ஒரு பெரிய ட்ராப்ல கொண்டு வந்து அந்த குரு மாட்டி விடுறதுக்கு தலை சிறந்த ஒரு யோகாதிபதினு மத்த எந்த ராசிக்கு சொன்னாலும், இந்த துலா ராசிய பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிறவர் வந்து ராசிய பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல, என்னை கூண்டுல கொண்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ துலா ராசிய பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிறவரை வழுக்கவே கூடாது. இன்னைக்கு இதெல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாமே கடந்து வந்துட்டீங்க. ரொம்ப காலம் ஆச்சு. இன்னைக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திக்பலம் பெற்று ராசிக்கு 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு. உழைப்புக்கு உண்டான இன்ஸ்டன்ட் பலன் நிச்சயமாக கிடைக்க போகுது. திஸ் வாஸ் த கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு நீங்கள் காலரை நிமித்தி எத்தனை நாளாக என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன், நான் டெய்லியும் நாட்கணக்காக மாசக்கணக்காக நான் ஒரு ஏங்கிட்டு இருந்த மாதிரியான பலன்கள்லாம் எனக்கு நடக்கவே இல்லை. இனி இந்த மாதிரிலாம் நடக்கவும் எனக்கு வந்து குடும்பமே கடைசி வரை நான் கடன்லே போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள்லாம் இனி படிப்படியாக மாறப்போகுது. திக்பலங்க மனைவி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. எதா இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். இத்தனை நாளா ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கை, நீ முடிஞ்சு போறியா நான் முடிஞ்சு போறேனா அப்படிங்கிற மாதிரி ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொடர்ந்து அதுலயே நீங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. இனி இந்த கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் growthல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சனீஸ்வர பகவான் தான் ஷார்ட்கட்டை விரும்பாத கிரகம். அப்ப சனி பகவான் இங்க ராசியை பாக்குறாரு. ஷார்ட்கட் எல்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கிங் போடுறவங்களுக்கும் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றதுக்கும் தயாரா இருக்கவங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்துட்டாரு. திக்பலம் பெற்று வர்றாரு, வக்ரம் பெற்று ராசியை பாக்குறாரு. எப்படியாவது ஓடி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும். நீ என்னை அவமானப்படுத்துறியா, முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதற்குண்டான வேலையை எல்லாமே இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பண்ணலாம். எப்பவுமே ஒரு தெரிஞ்சுக்கோங்க, சனீஸ்வர பகவான் ஸ்லோ மூவிங் பிளானட் தான். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய பலன் ஸ்லோவா தான் இருக்கும். இருந்தாலும் அது காலத்துக்கும் ஒரு பெரிய லெசனா இருக்கும். ஸோ அன்னைக்கே நமக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை, நம்ம பெரிய அளவுக்கு பொருளாதாரத்துல வரணும், அன்னைக்கே நமக்கு தொழில் இந்த மாதிரி பிரச்சனை வருதில்ல, ஏற்கனவே இந்த மாதிரி வந்துச்சுல, இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஒரே மாதிரி ரிப்பீட்டட் செட்பேக்ஸோட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அந்த ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே படிப்படியாக சார்ட் அவுட் ஆக போகுது. பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்றவங்க, 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றவங்களாம் திருமணத்துக்கு நடையா நடந்து வரனா தேடி என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியல மேடம், இது யார் இன்டர்ஃபியர் ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நேரம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் வந்துட்டார். மற்ற எந்த கிரகம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் சனீஸ்வர பகவான் கல்யாணம் பண்ணுறது தரமான ஒரு வரன். இந்த வரனுக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 4 பேர் மெச்சும்படி பாரு எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு பாருங்க எப்படி இத்தனை நாளா வெயிட் பண்ணி நல்ல ஒரு யோகமான ஒரு வரன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வரும். அது யார் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பிளஸ் பெரியப்பா சித்தப்பா இந்த ரோல்ல இப்போ அதிகமாக பிளே பண்ணுவாங்க. அப்போ இந்த கல்யாணம் சார்ந்த விஷயத்துல இத்தனை நாளா உனக்கு என்ன எனக்கு என்னன்னு உங்களை யாருமே கவனிக்காம இருந்தவங்களுக்கு இனி அவங்க மூலியமாக உங்களுக்கு இன்னைக்கு அலையன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அதே போல பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பாசிட்டிவ் அப்படிங்கிற டைம் பீயிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர்ஷிப். அப்போ ஒரு ரொம்ப நாளா பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சு அதுக்கு பார்ட்னர்ஷிப் இல்லாம தொலாவிட்டே இருக்கேன், ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்களா அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த நேரத்தில் நீங்க கரெக்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய பேரும் புகழும் வேலை செய்யற இடத்துல இல்லவே இல்லை. 100 ரூபீஸ்க்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான வந்து பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. 50, 60 அந்த அளவுக்கு உங்களுடைய பேரே வந்து அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, சூப்பராக வேலை பார்ப்பாங்க. ஆனால் இன்க்ரிமெண்ட் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு க்ரோத் இருக்கா இல்லவே இல்லை. நேற்று வந்தவங்க நீங்களே வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, இன்னைக்கு அதே இடத்துல ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஆனால் நீங்கள் மட்டும் அதே லெவலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹோப்போட இருந்துட்டு இருக்கீங்க. இனி அதெல்லாமே மாறப்போது உங்களுக்குன்னு. ஸோ 7 திக்பலம் பெற்ற சனீஸ்வர பகவானை பார்த்து நீங்கள் எந்த ரூபத்திலையும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் ஒரு யோகத்தை கொடுக்கறத காத்துட்டு இருக்காரு. ஏன்னா துலாத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில 5ஆம் அதிபதி ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் அப்படிங்கும்போது இன்னைக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால நிறைய மனசோர்வு தான் ரொம்ப அடைஞ்சிருக்கீங்க. பாசிட்டிவிட்டி எல்லாம் எல்லாமே இருக்கு. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியா நமக்கும் ஒரு ஹோப் இருக்கு, நமக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு இருக்கு. உங்க அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நீங்க மறுபடியும் நின்று ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான டைம் பீரியடா இருக்கும். அதே போல துளாராசியை பொறுத்தவரையும் பிசினஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், எனக்கு நியூ ஸ்டார்ட் அப் பண்ணலாமா, இல்லை பிசினஸுக்கு போகலாமா, சர்டிஃபிகேட் ரிலேட்டட் கோர்சஸ் ஏதாவது படிக்கலாமா,
அப்படிங்கிற மாதிரி திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரம் கரியர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய அச்சீவ் பண்ணணும், அதுக்காக ஓடணும், நான் என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு யோகம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ சாட்டன் அப்படிங்கிறவரு ராசியை பார்க்கறதுனால குழந்தை கன்சீவ் ரொம்ப வருஷமா குழந்தைக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வமே இல்லை, எங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஏங்குறவங்களுக்கும் இன்னைக்கு 7ஆம் பார்வை ராசிவே பார்க்குற இப்ப தலை சிறந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோகமான, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் வீடு கட்டினேன், படிப்படியா என்னுடைய வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட், இந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துல இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கறதுல அது கன்சீவான நேரத்துல இருந்தே நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அப்படியே கேரி ஃபார்வர்டாக நம்ம பார்த்துட்டே போறாங்க. நமக்குன்னு ஒரு லக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றோமோ அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத நிச்சயமாக வரும். அதனால தரமான குழந்தை, இத்தனை நாளா இந்த குழந்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்து இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவிட்டியை இந்த நேரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தை வர கிடைக்க போகுது. இன்னும் நிறைய நல்ல ஒரு யோகமான பலன்களை சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்ற சனீஸ்வர பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார். தலை சிறந்த யோகம் அப்படிங்கிறது இதுதான். ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் பீரியட் எழுதி வச்சுக்கோங்க. அவர் என்னதான் நீங்க அவரை நீங்க ஏதோ சொன்னாலுமே ஸ்லோவா தான் கொடுப்பாரு. ஆனா இவருக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் துலா ராசிக்கு மற்றவங்களை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா நீங்க அவங்களுடைய செல்ல பிள்ளைகள், அதனால நிச்சயமா அவர் சார்ந்த வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. இந்த துலா ராசியை பொறுத்தவரை மேஷத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நீங்க நிறைய கோயிலுக்கு தான தர்மம் அப்படிங்கிறத பண்ணணும். அதுவுமே பாத்தீங்கன்னா சிறப்பான கோயில் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலை எடுத்துக்கோங்க. அதுல போய் தொடர்ந்து சேவை பண்ணிட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோயிலை பெருக்குங்க, சுத்தம் பண்ணுங்க, நிறைய தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க, இருக்கிற இடத்துல இருந்தே பிரேயர்ஸ் பண்ணுங்க. அவருடைய அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் அழுக்கு, சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த பிரேயர்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு போய் சேர்ந்துடும். நீங்க கோயிலுக்கு போய் தான் வழிபாடு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து நான் எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தானே கர்மக்காரகன் அப்படின்னு நீங்க எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைங்க. கண்டிப்பா அவரால் உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே சந்திரனை பேஸ் பண்ணி 3 பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள் தான். ஸோ உங்களோட பிறந்த கால ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி எல்லாருமே ஒரே ராசியில பிறக்காங்க, எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ தனித்துவமா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்து லக்னம், லக்னாதிபதி, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம மேற்கொண்டு இந்த டைம்ல எஃபர்ட்ஸ் போடலாம், எதெல்லாம் எஃபர்ட்ஸை நம்ம குறைக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்றது கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துறேன்னு நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். துளாராசியை பொறுத்தவரை இன்னும் யோகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.